பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீமையிலும் பலவீனத்திலும் விலக்கி ஒவ்வொருவரையும் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். விசேஷமாய் இந்த செய்தியானது ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீர் தொடும்படியா, அவர்களுடைய கர்த்தர் விடுவிக்கும்படியா, நொறுங்குண்ட இருதயத்தையும் பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுவித்து தெய்வீக சுகத்தை அவர்களுக்கு தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, அடியினை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுத்தார். இந்த மாதத்திலே என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? தெய்வீக சுகம் தரும் கர்த்தர் என்று சொல்லி ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே அருமையாய் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டார். என்ன சொன்னார்? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறேன் என்று. ஆமென். அல்லேலூயா. வாசிங்கள் அந்த வசனத்தை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நமக்கு வாக்குத்தத்தம் இந்த மாதிரி வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். கடந்த வாரத்தில் அதை குறித்து நாம் பார்த்தோம். அவர் சொன்னது தெய்வீக சுகம் கொடுக்கிற கர்த்தர் சொன்னார், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னார். உன்னுடைய சகல நோய்களையும் பலவீனங்களையும் நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன கர்த்தர், அவர் ஒருவரையும் உனக்கு சகாயமாய் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர், அவருடைய வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்கி உன்னை அழிவுக்கு விலக்கி பாதுகாப்பேன் என்று சொன்ன கர்த்தர், உன்னுடைய தழும்புகளை குணமாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வர பண்ணி உனக்கு சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் சொல்லுகிறார். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தையும் உன் அரண்மனைக்குள்ளே சுகத்தையும் இருப்பதாக என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். ஆமென். இன்று என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் புத்தகத்திலே 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் புத்தகத்திலே 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த வசனங்கள் வருகிறது. அவர் உனக்கு பலனை கொடுக்கிறவர். இந்த மாத்திரை உனக்கு பலனை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். பலன் இல்லாதவர்களுக்கு அவர் பலனை கொடுக்கிற தேவன். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். அவரிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போகாய் என்று சொன்னால் உன் பலன் எப்படி இருக்குமா? குறுகி போய்விடும். படியுங்கள் அந்த வசனத்தை. நீதிமொழி புத்தகத்திலே 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதாய் போய்விடும். உனக்கு சோதனை வரும், நெருக்கங்கள் வரும், பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும். எல்லாருக்குமே உபத்திரம் இருக்கிறது. இந்த நேரத்திலே வேதனைகள் உண்டு, பாடுகள் நிறைந்த நேரத்தில் இந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணணும்? சோர்ந்து போய்விடக் கூடாது. எந்த விதத்திலும் நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது? சோர்ந்து போய்விடக் கூடாது. எதுல சோர்ந்து போயிடுறோம்? ஜெபம் பண்ணுவதை சோர்ந்து போகிறோம். அதாவது விசுவாசம் அதுதான் குறிவைப்பான். நீ சோர்ந்து போகிறது முதல் காரியம் உன் ஜெபம். ஜெபிப்பதற்கு விட மாட்டான். காரணம், அவன் பலவீனங்களை கொடுத்து உன்னை சோர்ந்து போக பண்ணுவான். ஒரு பயத்தை கொடுப்பான். பயம் உண்டு பண்ணும் போது திகில் உனக்குள் வரும். அப்பொழுது உனக்குள்ள என்ன வரும்? சோர்ந்து போய்விடும். ஜெபிக்க முடியாதபடி உன்னை பலவீனப்படுத்துவான். எனக்கு நேர்ந்ததை நான் குறித்து சொல்லுகிறேன். என்னிடத்துல சில நேரத்தில் பலவீனப்பட்ட நேரத்தில் என் ஆண்டவர் என்னோட பேசுறது, நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதாய் போய்விடும் மகனே. எழுந்து நட, ஜெபம் பண்ணு, நல்லா துதி. அப்பொழுது தேவனாய் கர்த்தர் உனக்குள்ள ஒரு பலனை கொடுப்பார் என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோர்ந்து போகாதே, கர்த்தர் உனக்கு பலனை கொடுப்பார். ஆபகு புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் அப்படியா என்ன சொல்லுகிறது? Thank you Holy Spirit. ஆபகு வசனத்திலே 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எழுங்க துரிதமாய். ஆபகு 3:19 படிங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை
மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் ஆமென் ஆமென் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உனக்கு பலனை கொடுத்து உன் கால்களை என்ன பண்ணுவார்? உன் கால்களை என்ன பண்ணுவார்? உனக்காக தான் மகள வேலை மான்கால் கால்களை போட உனக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்கள். ஹalleluya. மான்கால் கால்களை போட உனக்கு கொடுப்பாராம். உயரமான ஸ்தலங்களில் உன்னை நடக்க பண்ணுவார். ஆமென். சங்கீத புத்தகத்தில் 84ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன் தங்கள் இருதயங்களிலே படிங்கிற வசனத்தை உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஹalleluya. உண்மையிலே பலன் கொள்ளுகிறோம், அவரிடத்தில் நாம் பலன் கொள்ள வேண்டும். அப்புறம் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை செவ்வையான சரியான வழிகளில் கொண்டிருக்கணும். அந்த இருதயம் கொண்டிருக்கணும். அப்பொழுது நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் இருதயம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அவரில் நீ பலன் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உன் மனுஷனுடைய இருதயம் என்ன பண்ணணும்? பலன் கொள்ளணும். பரிசுத்தமாய் இருக்கும்போது உன்னை பலன் கொள்ள முடியும். நீ பாக்கியவனாய் மாறுவாய், பாக்கியவதையை மாற முடியும். சங்கீதம் 9ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் அங்க அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பயப்பட வேண்டாம். அங்க எதை குறித்து நீ பயப்படாத. மனுஷன் உனக்கு என்ன செய்வான்? படிங்க அந்த வசனத்தை. சங்கீதம் 9:19 எழுந்தருளும் கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடிக்கு பலன் கொள்ளாதபடிக்கு செய்யும். ஒருவனும் உனக்கு விரோதமாக எழுப்பிடக் கூடாது. ஒரு மனுஷனும் ஒரு பொல்லாங்கனும் என்ன பண்ணிடக்கூடாது? உனக்கு விரோதமாக எழுப்பி விடக்கூடாதுன்னு சொன்னா நீ ஜெபிக்கிற மகனால் ஜெபி இருக்கணும். அப்பதான் பலவானை நீ மேற்கொள்ள முடியும். அப்போதுதான் நீ சோர்விலிருந்து வெளியே வர முடியும், பலவீனத்தில் வெளியே வர முடியும். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், இன்று ஜெபத்தோடு பலவீனத்தோடு படுத்திருக்கிற உன்னை குறித்து நீ இயேசு சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை தொடுகிறார் நாளில். ஹalleluya ஹalleluya. Thank you Holy Spirit. அவருடைய கரம் உன்னை பலவீனத்திலிருந்து விடுதலையாக்குகிறது மகளே. உனக்கு விரோதமாய் இந்த மனுஷன் இப்படியே எனக்கு செய்து விட்டான், அதனால இப்படியே இருக்கிற, எனக்கு விரோதமாய் இப்படி செய்து கொண்டே இருக்கிறார் பாஸ்டர். கவலைப்படாத அன்பு சகோதரியே, உன்னை கர்த்தர் தொடுகிறார். உனக்கு விரோதமாய் எழுப்பினவனை அவனை தேடியும் காணாது இருப்பான். மனுஷன் என்ன செய்ய முடியும்? அவன் பலன் கொள்ளாதபடிக்கு எழும்பாதபடிக்கு அவனை நீ கட்டி போடு. ஹalleluya. கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணு. அப்படியே சங்கீதக்காரன் தாவீது விண்ணப்பம் செய்தாங்க. படிங்கள் சங்கீத புத்தகத்திலே 69ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே அங்க விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். எலியவருடைய விண்ணப்பத்தை படிங்கள் அந்த வசனத்தை. சங்கீதம் 69:33. எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறவர். நீ கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரிடத்தில் நீ விண்ணப்பம் தெரிவிக்கும் போது உன் விண்ணப்பத்தை, எளியவர்களின் விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். எப்படி அதை கேட்க வேண்டும்? சங்கீதம் 6:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்று? கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ஆமென். சங்கீத புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ஆமென். 1 ராஜாக்கள் 9:3 1 ராஜாக்கள் 9:3 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். ஹalleluya. அவருடைய சமூகத்தில் நீ அமர்ந்து அவருடைய விண்ணப்பத்தில் நீ கேட்கணும். ஹalleluya. ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பண தேவைகள், ஆண்டவரே வேலையில் அவர்களுக்கு வேலை, திருமண மகளுக்கு திருமண தடைகள் நீக்கி போடணும் என்று சொல்லி கேட்கணும். உன் குடும்பத்தில் அடிக்கடி போராட்டம் நடக்கிறது, அதை குறித்து ஆண்டவரிடத்தில் கேட்கணும். நீ அவருடைய சமூகத்தில் அமர்ந்து உன்னுடைய விண்ணப்பத்தை அவரிடத்தில் கேட்கணும். அப்பொழுது ராமுடன் கண்ணீர் விட்டு நீ ஜெபிப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாகவே உன் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கர்த்தர் கேட்டு சுகம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு சில சகோதர சகோதரி கூட படுத்த படுக்கையில் இருக்கலாம். என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நினைக்கலாம். கலகாதே, உன்னை விசாரிக்கிறவர் ஒரு உண்டு மகளே, உன்னை விசாரிக்கிறவர் உண்டு.
அவரிடத்தில் உன் விண்ணப்பத்தை சொல்லி, அப்போது நிச்சயமாகவே உன் ஆயுசு நாட்களை 15 வருடம் கூட்டுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறார். ஏசாயா 38 அதிகாரத்திலே 5ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. மகளே, உனக்கு ஆயுசு நாட்களை 15 வருடம் நான் கூட்டி கொடுப்பேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை நொறுங்கு போய் இருக்கிறவங்க இறுதியை தான் கர்த்தர் தேற்ற போகிறார். சங்கீதம் 147 அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தில் அற்புதமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், நொறுங்குண்டவரை நான் குணமாக்குவேன். இருதயம் நொறுங்குண்டு என்னை விடுவிப்பார் ஒருவரும் இல்லையே. இந்த ஹாஸ்பிட்டல் எத்தனையோ மருந்து மாத்திரைகளை கொடுத்து, எத்தனையோ இன்ஜெக்ஷனை கொடுத்துங்க, எத்தனையோ தடுப்பு மருந்துகளை கொடுத்தும் கூட நான் பலவீனமற்று இருக்கிறேனே, சுகவீனமாய் இருக்கிறேனே, என்னை சுகம் கொடுப்பார் ஒருவரும் இல்லையா. ஒரு சகோதரி நான் பார்த்தேன், அவளுக்கு பிறந்தது ஒரே ஒரு மகள், வேற யாரும் வேற பிள்ளைகள் பிறக்கல. வீட்டு வேலையை செய்து தன்னுடைய மகளை காப்பாற்றி வந்தார். தன்னை மீறி அவள் திருமணம் செய்து கொண்டார். தாயுடைய வார்த்தை கேளாமல் மீறி திருமணம் செய்து 2 குழந்தைகளை பெற்றார். அந்த கணவன் ஒரு குடிகார மகன். கோபத்திலே அவளை கத்தி எடுத்து குத்தி விட்டான், மரித்து போனான். நல்ல ஆண்டவரோடு பயணித்த மகள், ஆண்டவரை உண்மையாய் நேசித்த மகள், ஞானஸ்தானம் எடுத்த மகள், ஆண்டவரோடு வாழ்ந்த மகள், தன் மகளை பிரிந்த துயரத்தில் எத்தனையோ பேரிடத்தில் அவர் ஜெபிங்கள், என் மகள் குணமடைய வேண்டும் என்று சொல்லி அழுதார். ஆனால் அந்த மகள் குத்தப்பட்ட இடம் வெகுவா அதிகமாக இருந்தபடி ரத்தம் அதிகமாய் போனது, மரித்து போனார். அந்த தாய் இந்த என்ன நினைக்கிறார், எந்த தெய்வமும் எனக்கு உதவுவார் இல்லை என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அந்த செய்தி அந்த சகோதரிக்காய் சொல்லுகிறேன், நொறுங்குண்ட உன் இருதயத்தை அவர் குணமாக்குகிறார், உன் காயங்களை அவர் கட்டுகிறார். மகள், நீ வேதனையோடு இருக்கிறார், நீ கலங்காதே. என் தேவனாகிய கர்த்தர் உன்னை தொட வல்லவராய் இருக்கிறார். இன்றே உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனையோ பேர் இன்னும் இருதயம் நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறது. இருதயம் உடைந்த நிலைமையிலே காணப்படுகிறது. உன் இருதயம் காயப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறதா என்றால் ஆண்டவருடைய வார்த்தை இது உனக்கு நேராய் வருகிறது. சங்கீத புத்தகத்திலே 147 அதிகாரத்திலே 3ஆம் வசனம் அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். ஆமென். அவருடைய காயங்களை கட்டுகிறார். ஆமென். காயப்பட்ட உன் இருதயத்தை அவர், நொறுங்கி போயிருக்கிற உன் இருதயத்தை, உன் காயங்களை அவர் கட்டுகிறார். மகளே, சங்கீதம் 103 என்ன சொல்லுகிறது, உன் அக்கிரமங்கள் உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன்னை குணமாக்குற கர்த்தர் சொல்லுகிறார். மகளே, உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்குகிறார். நீ செய்த அக்கிரமான காரியங்களை மன்னித்து உன்னை குணமாக்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் உபத்திரப்படுகிறேன், எனக்கு உதவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி தகராய்த்துக் கொண்டிருக்கிறாயோ, என்னை ஆறுதல் படுத்த ஒருவரும் இல்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறாயோ, என் அன்பு மகளே, என் அன்பு சகோதரனே, இது அவருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 4-7 வரை படியுங்கள். ஆறுதல் தருகிற தேவன் ஒருவரால் மாத்திரம்தான் அது முடியும். உன்னை ஆறுதல் படுத்துகிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான் முடியும். படியுங்கள் அந்த வசனத்தை. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4-7 வரை படியுங்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4-7. தேவனால் அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலாகிலோ அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆமென். தேவன் ஒருவர் மாத்திரம் சகலவித உபத்திரவங்களுக்கு கர்த்தர் உனக்கு ஆறுதல் தருகிற முடியும். ஆமென். அவரை நோக்கி நீ கூப்பிட்டு கேட்கணும். அதுதான் சங்கீதம் 22-24 அருமை சொல்லப்பட்டு இருக்கிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்டறினார் என்று சொல்லி, அவரை நோக்கி நீ கூப்பிட வேண்டும். எனக்கு ஆறுதலின் தேவன் நீர் மாத்திரதான் ஆண்டவரே. எனக்கு உற்றாத உறவை என்னை கைவிட்டு விட்டார்கள். எனக்கு வேதனை வரும்போது, துன்பம் வரும்போது என்னை விட்டு விடுகிறார்கள். பணம் இல்லை என்று சொன்னாலும் உன்னை விட்டு விடுவார்கள். மகளே, அநேகருக்கு இப்படிப்பட்ட நிலைமைகள் வந்திருக்கிறது. எனக்கு தெரிந்த நண்பர்கள் அநேகர் உண்டு. உன்னிடத்துல வந்து பேசுவான், ஏதாவது நீ உனக்கு கொடுப்பாய் என்று கேட்பான். இல்லை என்று சொன்னவன் முகம் சுளித்துக் கொண்டு மீண்டும் உன்னை பார்த்து கூட பேச மாட்டான். அப்படி முகம் சுளித்து போவான். அநேகர் உன்னை உபத்திரப்படுத்தி இருக்கலாம்.
வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, உபத்திரவத்திலே நான் உனக்கு பலனாய் இருப்பேன் என்று. ஹல்லேலூயா. சங்கீதம் 22:24 என்ன சொல்லப்படுகிறது? சங்கீதம் 22:24 உபத்திரப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் அருவருக்காமல் தம்முடைய முகத்தை அவர் மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டதேதான். அவர் முகத்தை மறைக்க மாட்டாரம்மா. அவரை நோக்கி நீ கூப்பிடு. அவர் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் படுத்துகிறதையும் உபத்திரம் சகல உபத்திரம் ஆறுதல் கொடுக்கிறவர் ஒருவரால் மாத்திரம் முடியும். அல்லேலூயா. பயப்படாதே, உன்னை காக்க முடியும், உன்னிடம் கூட இருக்கிறேன். அதைத்தான் எரேமியா 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படாதே மகளே, பயப்படாதே சகோதரனே. இந்த கொரோனா வைரஸ் என்ன செய்துவிடும் என்று சொல்லி அநேகர் மரித்து போகிறார்களே. இன்றைக்கு நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளை தினத்தில் இருப்பார்களோ என்று சந்தேகம் வருகிறது. திடீரென்று மரணம் வருகிறது. கொள்ளை நோய் அது எப்பொழுது உருவாகும் தெரியுமா? எப்போ உருவாரும் அந்த கொள்ளை நோய்? 91ஆம் சங்கீதத்தில் படிங்க. 91ஆம் சங்கீதத்தை எடுத்து பாருங்க. இந்த வசனத்தை எடுத்து வச்சுங்க. எரேமியா 1:8 எடுத்து வைங்க. 91ஆம் சங்கீதத்தை எடுங்க. கொள்ளை நோய் எப்போ வருதுன்னு பாருங்க. எந்த நேரத்தில் அது வருதுன்னு பாருங்க. இருளில் நடமாடும் கொள்ளை நோய் எங்க எப்போ பரவாது? இருட்டில் தான் அது என்ன பண்ணுமா? நடமாடும். அந்த இருளில் தான் அது நடமாடும். கொள்ளை நோய் அது சரியான முறையில் 12 அது என்ன நடக்கும்? அந்த 2:30 மணி வரைக்கும் அந்த கொள்ளை நோய்கள் பரவும் என்று சொல்லி அந்த காலத்திலேயே சொல்லப்பட்டது. மூதாதையர்கள் சொல்லுவாங்க, 12 மணிக்கு போகாத, 2 மணிக்கு வராத, இப்படி சொல்லுவாங்க. ஏன்? அந்த 12 2:30 தான் அவங்க ஜானி பண்ற நேரம். அந்த கொள்ளை நோய், இருளில் நடமாட கொள்ளை நோய். எப்படி கொள்ளை நோய் வருது? அது காற்றுல பறந்து வரும் அந்த நோய். அந்த நேரத்துல திக்குன்னு ஒரு பயப்படுங்க பாருங்க. அந்த பயத்துல உருவாகிறது தான் அந்த சுவாசத்துக்குள்ள உள்ள போய் உள்ள ஆற்று அடிச்சு எல்லா நரம்புல பறிச்சு பண்றது. அப்போ ஒரு பயம் வரும், ஒரு திகில் வரும். வருது பாத்துக்கிறீங்களா? அந்த பயமும் திகிலும் ஒன்னா சேரும் போது வியாதி பலவீன உண்மைகளை நிறுத்தும். இல்லையா? இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த கொள்ளை நோய் நம்மளே உருவாக்கப்படுகிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த பிபி சுகர் உருவானதுக்கு காரணமே நான் அனுபவித்ததால் என்று சொல்லுகிறேன். மனவேதனை, மனநலம் சரியா இருந்தா, பாடுகள் எதுவும் இல்லாம இருந்தா, துக்கம் இல்லாம இருந்தா எந்த சுகரும் வராது, பிபி வராது. நான் பார்த்துச்சு. ஆண்டவருக்கு ஒன்றை தான் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த பிபி சுகர் வரக்கூடாது. எல்லாருக்கும் வந்துட்டு எல்லாரும் பல பல காரியங்களை சொன்னார். சங்கீதம் புத்தகத்திலே 91ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே அவர் என்ன சொன்னார்? உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களை நான் கட்டளையிடுவேன் என்று சொன்னார். உன் பாதம் கல்லிடாதபடிக்கு தூதர்களை கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆண்டவரே பயப்படாதே மகனே, நான் உன்னோட தான் இருக்கிறேன். உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதரை நான் கட்டளையிடுவேனே என்று சொன்னார். பிறகு ஏங்க உங்களுக்குள்ள அந்த போராட்டம், பயம்? அது மாத்திரமா சொன்னார். சங்கீதம் புத்தகத்திலே 121ஆம் அதிகாரம் 121ஆம் அதிகாரத்திலே 1-8 வரை வாக்குத்தத்தமாய் பேசினார். நான் சோர்ந்து போன நேரத்துல, பலவீனப்பட்ட நேரத்துல பயப்படாதே, நான் உங்களோட தான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் பேசி 121ஆம் சங்கீதத்தை 1-8 வரை சொல்லி படித்து முழுமையை படிக்க சொன்னார். படிங்கள் அந்த வசனத்தை. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை தேவை. பணம் தேவை, ஒரு சிலருக்கு சுகம் தேவை, ஒரு சிலருக்கு பலவீனத்திலிருந்து விடுதலை தேவை, ஒரு சிலருக்கு ஜுரத்திலிருந்து விடுதலை தேவை, ஒரு சிலருக்கு பாரமான சூழ்நிலையிலிருந்து விடுதலை தேவை. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், கரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை எழுப்பும் ஆண்டவரே, என்னை பலவீனத்திலிருந்து சுகப்படுத்துங்க, என்னுடைய தேவையிலிருந்து கர்த்தர் விடுவீங்க, தேவையிலிருந்து கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்.
வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஆமென் உனக்கு கர்த்தரிடத்தில் உனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். படியுங்கள். உன் காலை ஒரு நாள் தள்ளாட விட மாட்டார் மகளே. உன்னை காக்கிறவர் ஒரு நாளும் உறங்க மாட்டார் மகனே. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன் போக்கையும் வரத்தையும் கூட இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நான் பாதுகாப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனாலும் இவ்வளவு தைரியத்தையும் கொடுத்த கர்த்தர், இவ்வளவு காரியங்கள் சொல்லி என்னை தேற்றின கர்த்தர், இன்னமும் சிலருக்கு பாரம் வேதனை. இன்னமும் இவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டும் கூட படித்தும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை புடமிட்டும் கூட எத்தனையோ பேர் இன்றும் கேட்கிற உங்களையும் குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனையோ பேர் பாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், வேதனையோடு இருக்கிறீர்கள். ஆண்டவர் அருமையாக ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, உன் பாரத்தை அவர் மேலே வைத்து விடு. சங்கீதம் புத்தகத்திலே 55ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். உன் பாரத்தை நீ மனுஷன் மேலே இறக்கி வைக்காத. யார் மேலே உன் பாரத்தை இறக்கி வைக்க வேண்டாம். உன் பாரத்தை கர்த்தர் மேலே இறக்கி வைப்பாங்கல்ல. உன் கஷ்டமான துன்பத்தை, வேதனையே, பாடுகளை எல்லாவற்றையும் இயேசுவின் சிலுவையில் சுமக்குவை. உனக்காக சிலுவையிலே சுமந்தவர், உனக்காக ரத்தம் சிந்தினவர், உனக்காக பாடுபட்டவர், உனக்காக மரித்தவர், உன்னை மீட்பதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்தவர். உன் பாரத்தை நான் சுமந்து கொண்டேன், இனி நீ சுமக்க தேவையில்லை. உன்னை ஒருபோதும் தள்ளாட விட்டார் தேவன் சொல்லுகிறார். அதைத்தான் ஆண்டவர் மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்திலே அருமையாய் சொல்லப்படுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். படிங்களா வசனத்தை? மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீ வேற எங்கேயும் போகாத மகளே, நீ என்னிடத்துல வா. பாரத்தோடு இருக்கிறாயோ, கவலையோடு வேதனையோடு இருக்கிறாயோ, நீ கலங்காத, நீ என்னிடத்துல வா. உன் பாரத்தை என்கிட்ட இறக்கி வை, நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னை யாற்றி தேற்றின ஒருவர் உண்டு மகளே, அவர்தான் இயேசு கிறிஸ்து. மோசேக்கு கூட ஒரு மிஞ்சின பாரம் வந்ததான். என்ன பாரம் வந்தது? மோசேக்கு ஒரு மிஞ்சின பாரத்தை ஜனங்கள் கொடுத்தாங்க. படிங்க அந்த வசனத்தை. என்ன புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல அவங்க ஒரு மிஞ்சின பாரத்தை கொடுத்தாங்க. எகிப்து ஜனங்களை அழைச்சிட்டு போகும்போது அவங்களுக்கு எல்லாம் மன்னாக்கெல்லாம் கொடுத்தாரு. வனாந்திரத்தில் அழைச்சிட்டு போகும்போது அவளுக்கு உணவு உண்ணுவதற்கு மன்னா பசியோடு இருக்கிறமே, இப்படி பட்டினியான சகப்பு கிடக்கிறாயன்னு சொன்ன போது ஒரு மன்னாவை கொடுத்து உணவு கொடுத்தார். ஆனா இந்த நம்ம ஜனங்க என்ன பண்ணாங்க? அது போதாதுன்னு சொல்லி இறைச்சியை கேட்டு அவரை தொந்தரவு பண்ணாங்க. அப்படி ஒரு தொந்தரவு செய்ததுனால அவர் மிஞ்சின பாரம். இந்த ஜனங்களுக்கு போதிய அளவு உணவு கொடுத்து கூட இவங்க வாய் ருசி என்ன கேட்கிறாங்க? இறைச்சியை கேட்கிறாங்க. அவரை தொந்தரவு செய்யறாங்க, மன உளைச்சல் ஏற்படுத்துறாங்க, பலவீனப்படுத்துறாங்க. மிஞ்சின பாரம். நமக்கும் அப்படி ஒரு மிஞ்சின பாரம் வந்திருக்கலாம். உன்னால தாங்க முடியாத ஒரு பாரம் உன் இருதயத்தில் சுமந்து கொண்டிருப்பாய் சொன்னா, என் ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்தில் இறக்கி வை. உன் கவலை பாரத்தை எல்லாவற்றையும் இயேசு மேலே இறக்கி வை. அவர் ஒருவரே உன்னை சுமக்கிற தெய்வம். வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிற இரண்டு சகோதரியே,
உனக்காக உன் பாரத்தை சுமக்கிற ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. படிங்கள் அந்த வசனத்தை. 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே மோசேக்கு மிஞ்சின பாரம் வந்தது என்று பார்க்கிறோம். படிங்கள். இந்த ஜனங்கள் எல்லாரும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் மொத்தமா சுமந்ததனால அவருக்கு ஒரு மிஞ்சின பாரம் வந்தது. அதே போல தாவீதுக்கும் தாங்கக்கூடாத ஒரு பாரம் வந்தது. சங்கீதம் 38ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கும் தாங்கக்கூடாத ஒரு பாரம் அங்கு வந்துச்சு. படிக்கிற வசனத்தில் என் அக்கிரமங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று. தலைக்கு மேல பெருகிற்று. அவைகள் பார சுமையை போல, அதுக்கு பார சுமை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. தாங்கக்கூடாத பாரமா போயிற்று. அக்கிரமான காரியம் அதிகமாக செய்தது நிமித்தம் என்ன நடந்ததாங்க? தாங்கக்கூடாத ஒரு பாரம். நமக்கு கூட பல வேளையிலே தலைவலி அடிக்கடி ஏற்படுது. காரணம் தாங்கக்கூடாத ஒரு பாரம். இல்லையா? யோபுக்கு கூட சொல்ல முடியாத ஒரு பாரம் இருந்துச்சு. பிசாசனை புடமிட்டுக்கான புடமிடுவதற்காக, அவனை சோதிப்பதற்காக பிசாசன் என்ன பண்ணான்? தேவனிடத்துல பர்மிஷன் கேட்டு புடமிட்டான். படிங்க யோபு பாரத்தை. யோபு 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரை படிங்க. அவனுக்கு சொல்ல முடியாத ஒரு பாரம் ஏற்பட்டது அந்த இடத்துல. இல்லையா? யோபு பிரதித்திரமாக என் சஞ்சலம் நிறுத்தப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாய் இருக்கும். அல்லேலூயா. அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாய் இருக்கும். ஆமென். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. ஆமென். அவருடைய துக்கத்தை சொல்ல முடியாத ஒரு பாரம். யாரிடத்தில் சொல்ல முடியாது. அநேக பாரம் உங்களிடத்தில் இருக்கும். அதுல அநேக பாரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, உனக்குள்ளே இந்த பாரம் இருக்கலாம். நீ பயப்படாது. கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டார். உன் கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேலே வைத்து விடு. ஏன்னு சொன்னால் கடைசியாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உன்னை விசாரிக்கிறபடியினாலே கர்த்தர் மேலே உன் கவலைகளை வைத்து விடு. அவர் உன்னை விசாரிக்கிற ஒரு தெய்வம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே அருமையாய் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். உன் கவலை எல்லாம் யார் மேல இருக்கணும்? எந்த மனுஷன் மேலேயோ யார் மேலேயும் என்ன பண்ணிடக்கூடாது? கவலை வச்சிடக்கூடாது. உன் கவலையே கர்த்தர் மேல மாத்திரம் தான் வைக்கணும். உன் பாரத்தை கர்த்தரிடத்துல மாத்திரம் தான் நீ சொல்லணும். அப்பதான் அவர்தான் உன்னை தேற்றுவார். உன்னை பலப்படுத்தும் இயேசு ஒருவரே. உன் பாரத்தை யார்கிட்ட போய் சொல்றீங்க? இப்போ யார்கிட்ட சொல்லிங்க? இது வரைக்கும் உங்க பாரத்தை ஒருவருடன் சொல்லிக்கிறீங்க. கணவன் மனைவி, மனைவி கணவனிடத்துல, சொந்தக்காரத்துல, பந்தக்காரத்துல, உன்னுடைய உணர்வு சந்தோஷத்துல, பக்கத்து வீட்டுல, அக்கத்து வீட்டுல, இப்படிதான் உன் பாரத்தை பிரச்சனையை சொல்லிக்கிட்டு தெரியும். அதுதானே நம்முடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் பாரத்தையும் என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு மகளே மகனே, உன் பாரத்தை என் மேல வைத்து, உன் கவலை என்கிட்ட விடு, உன்னை நான் விசாரிக்கிறேன். அவர் என்ன விசாரிப்பாரு? கேட்பார். முதல் கொஸ்டின் என்ன கேட்பார்? உன்னை பார்த்து உன் கவலை எல்லாம் அவர்கிட்ட விட்டுட்டு, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன், என் கவலை பாரம், என்னுடைய உனக்கு வேலை இல்லை, உணவு இல்லை, பணம் இல்லை, அதுதான் நம்ம கேட்கிறோம். வியாதிய பலவீனங்கள் எல்லாவற்றையும் கேட்கிறோம். அவர் உன்னை விசாரிக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை கேட்பார். என்ன கேட்பாரு? என்ன கேட்பார்? உன்னை வந்து, மகனே நலமா இருக்கிறாயா? அப்படிதான் பார்த்து கேட்பாரு. அடுத்த கொஸ்டின் கேட்பாரு, ஏன் என்னை ஜெபிக்க மறந்துட்டு? ஏன் ஜெபிப்பது இல்லை? கேட்பாரா இல்லையா? இன்றைக்கு எத்தனையோ பேர் வீட்டுல நான் கேட்கும் போது அநேகர் எழுந்திருக்கிற நேரம் 8 மணி, 9 மணி, 10 மணி அப்படிதான் போயிட்டு எல்லாருக்குமே. நிறைய பேர் நான் கால் பண்ணி கேட்கிறேன், நிறைய பேர் பார்க்கிறேன். இதை பார்த்து கொண்டது உங்களுக்கு தான். ஏன்? சோர்வுகள், பலவீனங்கள், போராட்டங்கள் அவர்கள் நெருக்குகிறது. நெருக்கும் போது வேதனை, பாடுகள், துன்பம், பயம் எல்லாம் உள்ள நெருங்குது. அப்பொழுது அவங்க என்ன போயிடுறாங்க? நம்மளுடைய பாடி, நம்முடைய மூளை, சிந்தனை எல்லாம் சோம்பி போயிடுது, சோர்ந்து போயிடுது. அவர்தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதத்தில் அப்படிப்பட்டவர்கள் தான் சோர்ந்து போகிற உனக்கு அவர் என்ன பண்றாரு? பலனை கொடுக்க போகிறார். அல்லேலூயா.
சொத்தும் இல்லாத உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீ கவலைப்படாதே, ஒன்றை குறித்து கவலைப்படாதே. உன்னை விசாரிக்கிறவர் ஒரு உண்டு, அவர் மேலே உன் கவலை வைத்து விடு. கடைசியாக பிலிப்பு 4 அதிகாரம் 6 வசனத்தை கர்த்தர் சொல்கிறார், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீ ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை உங்களுடைய தேவைகளை உங்களுக்குரிய பலவீனங்களை கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். வேற ஒருவருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அவர் ஒருவர் மாத்திரம்தான் உங்களுக்கு சுமையை விலக்க முடியும். அவர் மாத்திரம்தான் உன்னை தப்புவிக்க முடியும். அவர் மாத்திரம்தான் உன் வியாதியில் உன்னை விடுவிக்க முடியும். அவர் மாத்திரம்தான் உன் பாரத்தை சுமக்க முடியும். உன் போராட்டங்களிலும் உன் வேதனையிலும் துன்பத்திலிருந்தும் வேதனையிலிருந்தும் பாடிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் உன்னை விடுவிக்க ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். அவர் ஒருவரே இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நீ ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. எப்படி என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரத்தோடு கூடி ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் செய்து கொண்டு கூடி ஜெபித்து வேண்டுதல் செய்து தேவனுக்கு தெரியப்படுத்தும். ஆமென். கண்கள் மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இப்போது நாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் செய்ய போகிறோம். நாம் கூடி இருக்கிற இந்த வேளையில ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி நம்முடைய பாரங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் மேலே வைத்து விட்டு நம்மை அவர் விசாரிக்கிறபடினால நம்முடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேலே வைக்கும். இயேசு இந்த நேரத்தில் விடுவிக்க போகிறோம். வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிற என் அன்பு சகோதரனே, கர்த்தர் உன்னை தொடுகிறார். வேதனையோடு இருக்கிற என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, கர்த்தர் உன்னை தொடுகிறார். ஹாஸ்பிடலில் பெட்டில் படுத்துக் கொண்டு இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு சகோதரனே, என் குடும்பத்துக்குள்ளே இப்படிப்பட்ட வியாதி பலவீனங்களை நெருக்குகிறதே, வேதனையை நெருக்குகிறது, பாடுகளை வேதனை உருவ குத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியாத பாரம். நீ கலங்கி தவிக்கிறாயோ? மிஞ்சின பாரமுனை எழும்ப முடியாதபடி பலவீனப்படுத்துகிறதோ? தாங்க கூட ஆதபடி உனக்கு பாரம் இருதயத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறாயோ? சொல்ல முடியாதபடி பாரம் இருதயத்தில் வைத்திருந்தால் எல்லாவற்றையும் கர்த்தர் மேலே வை. அவரே உன்னை ஆதரிப்பவர். உன் பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேலே வைத்து விடுவார். பலவீனம் நீக்கி கர்த்தர் சுகம் கொடுக்கிறார். கர்த்தர் உனக்கு சுகம் கொடுக்கிறார். நீ பயப்படாதே, உன்னை காக்க முடிக்கும். உன்னை கூட இருக்கிறேன் மகளே, ஒன்றையும் குறித்து கவலைப்படாதே. உன்னை காக்க முடிக்கும். உன்னோட கூட நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். உன் வழியிலெல்லாம் உன்னை காக்க முடியும். உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளிடுவேன் மகளே. ஹல்லேலூயா. கர்த்தரே உனக்கு பலன் கொடுத்து உன் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் உன்னை நடக்க பண்ணுவார். ஒன்று குறித்து நீ பயப்பட வேண்டாம். நீ அவருடைய சமூகத்திலே காத்திருந்தால் போதும். அவருடைய சமூகத்திலே ராமுழுது கண்ணீர் வடித்து நீ ஜெபித்தாய் என்று சொன்னான். இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களோ எந்த வியாதிகளோ பலவீனங்களோ உன்னை தொடாது. அவரே உன்னை பலப்படுத்துகிறவர். உன் குடும்பத்தை பாதுகாக்கிறவர், பிள்ளைகளை பாதுகாக்கிறவர் ஒருவர் உண்டம்மா. அவர்தான் இயேசு கிறிஸ்து. உனக்காக தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு, அனுதினம் உன் பாதத்தை கல்லில் இடாதபடிக்கு உன்னுடைய தூதர்களை கொண்டு பாதுகாப்பார் மகளே. உன்னை பலப்படுத்துகிறவர். பலன் இல்லாதவர்களுக்கு சோர்ந்து புகழுக்கு பலனை கொடுத்து சத்துருளால் சத்துவத்தை கொண்டு பெருக்கப்படுகிற கர்த்தர் உனக்கு பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே பேசும் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை பேசிக் கொண்டிருக்கும் போதே அநேகர் இருதயத்தில் இருக்கிற அந்த பாரங்கள் இயேசுவின் நாமத்தால் இப்போது கர்த்தர் நீக்கி போடுகிறார். உன் தலை பாரம் வேதனையோடு இருக்கிறாயோ? இருதயத்தில் ஏதோ சொல்ல முடியாத பாரம், தாங்க முடியாத பாரம், மிஞ்சின பாரம் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால
இப்போது முழு சரீரத்திலும் ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள் இருக்கிற எல்லா பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் இப்போது சரீரத்தை வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறார். இயேசுவே ஒவ்வொரு பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியா ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிற பலவீனத்தோடு படுத்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் பலப்படுத்தும்படியா சகோதரர் பவுலுக்காய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவன் சரீரத்திற்கிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் சுகத்தோடு பலத்தோடு வீடு திரும்ப கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் ஒரு சாட்சியாய் அவரை எழுப்புவீராக. சகோதரி வசந்த குமாரிக்காய் கூட ஜெபிக்கிறோம். எந்த பலவீனங்களை தொடாதபடி நீர் வேலையடையும். கர்த்தர் சுகம் கொடுப்பீராக. அந்த கம்மியா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு மகளை பலப்படுத்தும். என் பலவீனத்திலே பலன் பூர்ணமாய் விளங்கும் சொன்னி சோர்ந்து போகிறவர்களுக்கு பலனை கொடுக்கிற கர்த்தர், சத்துவமில்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிற கர்த்தர் இப்போது உங்களுடைய பலத்தால் மகளை இடைக்கட்டுவீராக. பரிசுத்த ரத்தத்துக்குள்ளே மகளை மூடி மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, ஒவ்வொரு வீடுகளுக்கும் பரிசுத்த ரத்தத்தை நாங்கள் பூசி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டுக்கு இடைத்தலையும் இயேசு ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். வீட்டுக்குள்ளே இயேசு ரத்தம் தெளிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் நீர் வேலை அடைப்பீராக. சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியேற்றப்பட்ட ரத்தத்துக்குள் அவர்களை மூடி மறைப்பீராக. கர்த்தாவே, நீர் பாதுகாத்து வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சிகரமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாழ்வை மறவாதே. ஆமென். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அவருடைய கிருபையும் அன்பும் அது வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.